கொழும்பு பங்குச்சந்தையின் முக்கிய குறிகாட்டியான S&P மற்றும் SL20 குறிகாட்டிகள் நேற்றைய தினத்துக்கு இணைவாக 5% தாண்டியுள்ளன. கொடுக்கல் வாங்கல்கள் இடைநிறுத்தப்பட்ட போது சகல பங்குகளின் விலை குறிகாட்டி 639.1 அலகினால் வீழ்ச்சி கண்டு 14,734.34 அலகுகளாக பதிவாகியிருந்தது. SL20 குறிகாட்டிகள் 240.45 அலகுகளினால் வீழ்ச்சி கண்டு 4,292.9 அலகுகளாக பதிவாகியது. எனினும் இன்றைய நாள் இறுதியில் சகல பங்குகளின் விலை குறிகாட்டி 4.64 வீதத்தினாலும் S&P SL20 குறிகாட்டிகள் 5.92 வீதத்தினாலும் வீழ்ச்சி அடைந்திருந்தன. இதே நேரம் ஆசிய பிராந்தியத்தின் முக்கிய பங்குச்சந்தைகள் பல இன்றைய தினம் குறிப்பிடத்தக்க அளவு சரிவடைந்திருந்தன. ஜப்பானின் நிக்கே பங்குச்சந்தை 6.3 வீதத்தினால் சரிவடைந்ததுடன் ஹாங்காங் பங்குச்சந்தை ஆரம்பத்திலேயே 9.8 வீத சரிவை காட்டியது. தாய்வான் பங்குச்சந்தை 9.8 வீத சரிவையும், சிங்கப்பூர் பங்குச்சந்தை 7 வீத பின்னடைவையும், சீன பங்குச்சந்தை 6.5 வீதமாகவும், மலேசியாவின் பங்குச்சந்தை 4.3 வீதமாகவும், பிலிப்பீன்ஸ் பங்குச்சந்தை 4 வீதத்தினாலும், ஆஸ்திரேலியாவின் பங்குச்சந்தை 4.2%, நியூசிலாந்து பங்குச்சந்தை 3.6 வீதத்தினாலும் சரிவடைந்தன. இந்த சரிவுக்கு மத்தியில் ஜனாதிபதி டிரம்பின் தீர்வை வரி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 50 நாடுகள் இதுவரை விருப்பம் தெரிவித்துள்ளன. அத்துடன் இந்திய அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க வரிக்கு பதிலளிக்க தாம் வரியை உயர்த்தப் போவதில்லை என தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்திய தீர்வை வரி எதிர்வரும் புதன்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்த அறிவித்தல் வெளியிடப்படும் போது உலக பங்குச்சந்தைக்கு இதனால் ஏற்படும் பின்னடைவுகள் பாரிய அளவில் அமையும் என்று எதிர்வு கூறப்பட்டது.